வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டோட ஒரு பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோவை எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருங்க. ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வரும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதிலே உங்களுக்கு ஃப்ரேம் பை மாதிரி கொடுத்துருப்பேன். இப்போ கீழே கேன்வாஸை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துருங்க. கீழே அதோடைய டியூரேஷன் உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் கீழே பார்த்தீங்கன்னா பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து நம்ம 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ அதோட சைஸை வந்துட்டு கம்மி பண்ணுங்கள். அந்த ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃப்ரேமில் வந்துட்டு ஒயிட்டும் லைட்டாக தெரியணும், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரேம் மாதிரி கரெக்டாக வந்துட்டு அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கரெக்டாக செட் பண்ணுறது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பின்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த இமேஜை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த கீழே இந்த இடத்துல வந்து செட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேலே செட் பண்ணுறத விட இங்கே டக்குன்னு கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃப்ரேமில் வந்து அது செட் ஆகிடும். இப்போ மறுபடியும் அதே மாதிரி தான் கீழே அந்த காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பெரிய ஃப்ரேமில் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ அந்த பெரிய ஃப்ரேமில் செட் பண்ணுறப்ப அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அந்த ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு அந்த கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. ஃபஸ்ட்டு சைஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு அந்த 1:1 ரேஷியோவை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃப்ரேமில் வந்து செட் ஆகிடும். ஃபோட்டோடைய டியூரேஷன்லாம் எண்டிங் வரையும் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கீழே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு உங்களோட ஃபோட்டோஸ்க்கு வந்து ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து உங்கள் ஃபோட்டோஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மியூசிக் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாங்ஸ் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பர்த்டே வீடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது எஃபெக்ட் இருந்தால் கூட நீங்கள் எஃபெக்ட் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ப்ளைனாக இந்த மாதிரி கூட செட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து கரெக்டாக வந்ததோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.